சரி, நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு ஆளை மீட் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம அவங்கள போய் செகண்ட் டைம் வந்து மீட் பண்ணும்போது எப்படி அவங்க கூட வந்து ஒரு நல்ல கான்வர்சேஷன் வந்து வைக்கணும் ரொம்ப பேருக்கு தெரியாது. அது எனக்கும் தெரியாது. நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு வரேன் ஒரு புக்கை பார்த்து. ஹவு டு டாக் டு எனி ஒன்று. இந்த புக்கை பார்த்தா நானும் ரொம்ப நாளாக படிச்சுட்டு இருக்கேன். சில விஷயங்கள் பண்ணுறேன், அது ஒர்க் அவுட்டும் ஆகுது. அதுலேருந்து ஒரு 3 விஷயம் சொல்கிறேன். நம்ம இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். முகேஷ், மல்லிகா அவங்க ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறாங்க. முகேஷுக்கு வந்து கொஞ்சம் மல்லிகாவோட இன்ட்ரெஸ்ட் தோணுது. ஃபஸ்ட்டு வந்து என்னதுன்னா பி ஏ ஓல்டு ஃப்ரெண்டு. இப்போ வந்து முகேஷும் மல்லிகா வந்து செகண்ட் டைம் மீட் பண்ண போகிறாங்க. அந்த நேரத்தில் முகேஷ் வந்து மனசில் ஃபுல்லாக ரொம்ப விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். மனசில் எப்படி பேசணும், எப்படி அங்கே நிற்கணும், எப்படி வந்து அங்கிட்டு நின்று திரும்பி பார்க்கணும், எக்ஸட்ரா ரொம்ப விஷயம் மனசில் ஓடும். இந்த மாதிரி ஓடும்போது முகேஷ் வந்து ஃப்ரீயாக இருக்க மாட்டான். அதாவது அவன் பாடி ஃபுல்லாக ஸ்டிஃப் ஆயிரும், அவனோட வாய்ஸ் வந்து சாஃப்ட்லேருந்து கொஞ்சம் இதாகிடும், அவன் ரொம்ப ஃப்ரீயாக பேச முடியாது. இந்த மாதிரி ஆகும்போது முகேஷும் மல்லிகா மீட் பண்ணி பேசும்போது என்ன ஆகும்னா 2 பேருக்கும் ஓப்பனாக பேச முடியாது. ஸோ அவங்க பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகாது. முகேஷும் மல்லிகா ஒரு டிஸ்டன்ட் ஆயிடுவாங்க. ஸோ முகேஷ் அதுக்கு ஈஸியாக ஒன்று பண்ணலாம். முகேஷ் வந்து நம்ம தான். முகேஷ் அதுக்கு என்ன பண்ணணும்னா, அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்குது சுரேஷ்னு, அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அப்போ முகேஷும் சுரேஷ் எப்படி பேசுவாங்க, நல்லா ஓப்பனாக ஃப்ரீயாக ஒன்றும் யோசிக்காமல். உங்களுக்கே தெரியும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட நம்ம எப்படி பேசணும். மல்லிகா நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட், நான் நல்லா ஓப்பனாக பேசுவேன், ஃப்ரீயாக இருப்பேன்னு. இந்த மாதிரி அவன் போகும்போது, இல்லைனா இந்த மாதிரி அவன் போய் மல்லிகா கிட்ட பேசும்போது என்ன ஆகும்னா, மல்லிகாவை புரியும் நல்லா ஓப்பனாக ஃப்ரீயாக பேசுகிறான்னு. அதே மாதிரி மல்லிகா நல்லா ஓப்பனாக ஃப்ரீயாக பேசுவாங்க. இந்த மாதிரி பேசும்போது 2 பேர்கிட்ட இருக்க பாண்டிங் தான் நல்லா கூடும், அட்ராக்ஷனும் கூடும். ஓகே செகண்ட் வந்து என்னென்னா பிஹேவியர் டிடெக்டிவ். அதாவது ஒரு ஆளோட இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது. முகேஷ் ஒரு கேள்வி வந்து சொல்கிறாரு. அதாவது என்னதுன்னா, இன்றைக்கி வெயில் ரொம்ப இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மல்லிகா சொல்கிறாங்க, ஆமாம் இன்றைக்கி வெயில் ரொம்ப இருக்குது, ரோட்டில் இருக்க எல்லா நாயும் ரொம்ப பாவம் சொல்கிறாங்க. அப்போ வந்து மல்லிகை ஈஸியாக ஆமாம் இன்றைக்கி வெயில் ரொம்ப இருக்குது சொல்லலாம். பட் மல்லிகா சொல்கிறாங்க, வெயில் ரொம்ப இருக்குது, ரோட்டில் இருக்க எல்லா நாயும் ரொம்ப பாவம் சொல்கிறாங்க. அதில் இருக்குது டாக்ஸ். அப்போ அந்த முகேஷ் அதை எப்படி புரிஞ்சுக்கன்னா, ஓகே டாக்ஸ் மேலே வந்து மல்லிகை இன்ட்ரெஸ்ட் இருக்குது. முகேஷ் என்ன சொல்லணும்னா, ஆமாம் நாயெல்லாம் ரொம்ப பாவம். அங்கிட்ட வந்து முகேஷ் இப்படி கேட்டால் கான்வர்சேஷன் வந்து இன்னும் நல்லாவும், அதே மாதிரி 2 பேருக்கும் பாண்டிங் கூடும். ஸோ அவரோட இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம ஒரு கேள்வியை வந்து அங்கிட்ட வைக்கும்போது அவங்க அதுக்கு வந்து பதில் சொல்லும்போது எல்லா வார்த்தையும் நம்ம கவனமாக கேட்டுக்கணும். ஏன்னா அதில் வந்து சிலப்போ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகே, அடுத்து வந்து தேர்ட் ஒன், கில் மீ டூ. அதாவது ஒரு ஆள் சொல்லுவாங்க, நீ இந்த ஃபுட்பால் ஆடுவியா? ஆமாம் நானும் விளாடுவேன் ஸ்பீடாக சொல்லிட்டா. எஸ் அது ஒரு நல்ல விஷயம் தான். பட் இன்னொரு பெட்டர் வே இருக்குது. இப்போ வந்து மல்லிகா முகேஷும் பேசுகிறாங்க. மல்லிகா சொல்கிறாங்க, எனக்கு வந்து ஸ்கேட்டிங் பண்ண பிடிக்குன்னு. அதுக்கு வந்து முகேஷ் சொல்கிறாங்க, ஓ பிடிக்குமா? அப்போ வந்து மல்லிகா சொல்கிறாங்க, ஆமாம் பிடிக்கும், எக்ஸட்ரா அவங்க ரொம்ப விஷயம் சொல்கிறாங்க ஸ்கேட்டிங்கை பற்றி. ஏன்னா முகேஷுக்கு வந்து சொல்லலை, எனக்கும் பிடிக்கணும், ஆனால் முகேஷுக்கு பிடிக்கும், பட் முகேஷ் சொல்லலை. ஸோ மல்லிகா ரொம்ப விஷயம் சொல்லிவிட்டு, ஆனால் இதுக்கு இடையில இருந்து முகேஷ் என்ன பண்ணுறாரு, சில விஷயங்கள் வந்து கேட்குறாரு. அதாவது நீங்கள் எங்கே ஸ்கேட்டிங் பண்ணுறீங்க, எந்த கிளப்பில் இருக்கீங்கன்னு. அப்போ இந்த மாதிரிலாம் கேட்கும்போது மல்லிகாவுக்கு ஒரு டவுட் இருக்குது, நீங்கள் வந்து ஸ்கேட்டிங் பண்ணுவீங்களான்னு. அப்போ முகேஷ் ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி சொல்லும்போது மல்லிகா ரொம்ப விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து ஏதாச்சும் முகேஷுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும் மல்லிகா பற்றி வந்து. இல்லைனா 2 பேருக்கும் நல்லா அங்கிட்டு இன்னும் பேசுகிறதுனால பாண்டிங் வந்து கூடும். இதே இது முகேஷ் வந்து ஸ்டார்டிங்லேயே ஆமாம் எனக்கு பிடிக்கும் சொல்லியிருந்தா மல்லிகா புரிஞ்சிருக்கும் ஸ்கேட்டிங் பண்ணுவாருன்னு. ஸோ மல்லிகா ரொம்ப விஷயம் சொல்ல மாட்டாங்க, லைட்டாக மட்டும் சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஸோ 2 பேருக்கும் அங்கிட்டு நின்றும் ரொம்ப இன்ஃபர்மேஷன் வந்து சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் இந்த முகேஷ் ஆமாம் எனக்கும் பிடிக்கும் சொல்லும்போது முகேஷும் சில விஷயங்களை சொல்லலாம், அதே மாதிரி மல்லிகாவும் ரொம்ப விஷயம் கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ 2 பேருக்கும் பாண்டிங் நல்லா கூடும். ஸோ ஒரு ஆள் ஏதாச்சும் சொல்லும் போது உங்களுக்கு அந்த விஷயம் தெரியுன்னா அதை நீங்கள் வந்து லாஸ்ட்டு வரை எனக்கு இது அரைகுறையாக தான் தெரியும் காமிச்சது, லாஸ்ட் எனக்கு நல்லா தெரியும் சொல்லி காமிக்கும் போது 2 பேருக்கும் நல்லா பாண்டிங் வந்து கூடும். ஓகே, இந்த 3 விஷயம் நான் வந்து பண்ணுறேன், நல்லா எஃபெக்டிவான ட்ரிக்ஸு. நீங்கள் வேணால் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா இந்த புக்கு கூட நீங்கள் வாங்கி வேணால் வாசிக்கலாம், நல்ல புக்கு தான். ஸோ ஒன்ஸ் மோர் ட்ரை பண்ணுங்கள், ஒர்க் ஆகும். 1 செகண்ட்.